ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஐசிஎஃப்ல 175 வகையான ட்ரெயின்களை வந்து இங்கே தயாரிச்சிட்ருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வந்தே பாரத் கார்கோ பேசஞ்சர் ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து இங்கே தயாரிச்சிட்ருக்குறாங்க. டீசல் மின்சாரத்தை தொடர்ந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ஹைட்ரோஜன் ட்ரெயினை வந்து தயாரித்து இயக்கப்பட போகிறாங்க. தற்போது 50-60% இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் பணிகள் முடிஞ்சிருச்சு. இந்த திட்டத்துக்காக 118 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் மற்றும் சீனாவில் ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து ஏற்கனவே இயக்கப்பட்டு இருக்கு. அதே போல் இந்தியாவில் ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து தயாரிக்கிறதுல மும்முரமாக இப்போ ஈடுபட்டுருக்குறாங்க. இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் சோதனை ஓட்டம் நடத்த போகிறதா ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த வருஷம் மார்ச் இறுதிக்குள்ளே பயன்பாட்டுக்கே இந்த ட்ரெயின் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் தயாரிக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் வந்து செலவாகும். அதே போல் இதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் ஏற்படாது. 100% வந்து நம்மளுக்கு சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாத ஒரு டெக்னாலஜிங்க இது. ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து வெளியிடுறது நீராவியை மட்டும்தான். இதனால் 100% சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஒரு ஹைட்ரோஜன் ட்ரெயின் வந்து எப்படி இயங்குது, இதனால் நமக்கு என்ன பயன், என்னென்ன வசதிகள் இந்த ட்ரெயினில் இருக்கும், ஹைட்ரோஜன் ட்ரெயின் பாதுகாப்பானதா, இந்த ட்ரெயினை இயக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், முதல்ல ஹைட்ரோஜன் ட்ரெயின் கொண்டு வந்த நாடு எது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயினை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆல்ஸ்ட்ராம் கம்பெனி தாங்க. 2018 தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2020 மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆல்ஸ்ட்ராம் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளுக்கு மெட்ரோ ஃபேஸ் 2ல் மெட்ரோ டிரைவர்லெஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த டெக்னாலஜி இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல் டெல்லியிலையும் வந்து மெட்ரோ டிரைவர்லெஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிரைவரே இல்லாமல் ஒரு மெட்ரோ இயக்கப்பட போது இந்த டெக்னாலஜியை வந்து இவங்க இந்த ஆல்ஸ்ட்ராம் கம்பெனி தான் நம்மளுக்கு இந்தியாவுக்கே பண்ணி கொடுக்குறாங்க. இது எப்படி இயங்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ஒரு வழியில் அனுப்புவாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆக்சிஜன் அனுப்புவாங்க. நடுவில் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனும் சேர்ந்து கலந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உருவாக்கி எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம டைரெக்டாக மோட்டரில் போய் பயன்படுத்தி ட்ரெயினை வந்து இயக்குவாங்க. மீதி இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை பவரை வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பேட்ரி போல தாங்க இருக்கும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லில் என்ன இருக்குன்னா ஆனாய்டு அண்ட் கேத்தாய்டு, நெகட்டிவ் ஆனாய்டும் பாசிட்டிவ் கேனாய்டும் இதுக்குள்ளே இருக்கும். என்னென்னா நம்ம பேட்டரியில் வந்து சார்ஜ் பண்ணி அந்த பேட்டரியை வந்து நம்ம இயக்கப்படுவோம். பட் இதில் வந்து ஹைட்ரஜனை உள்ளே அனுப்புவோம், ப்ளஸ் ஆக்சிஜனும் சேர்ந்து இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆனாய்டு கேத்தாய்டில் இருக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏற்படுற ஒரு எலக்ட்ரிசிட்டியை நாம் வந்து பயன்படுத்துகிறோங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டீசல் இன்ஜின் ட்ரெயினோட பர்ஃபார்மன்ஸுக்கு இணையாக தான் இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயினோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதே போல் ஃப்யூச்சர் ஃபியூல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஹைட்ரோஜன் தான் இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை. ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2 வந்து அதிகமாக வெளியிடப்படுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2020 272 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படுறது அப்படின்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. 2023 ஹெவி டியூட்டி ட்ரக்ஸு லாரிஸ் வந்து 28.8% வந்து இதில் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாசு இருக்குது, அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கார்பன் டை ஆக்சைடுனால நம்மளுக்கு நிறையாவே கெடுதல் தான் ஏற்பட்டுருது. இதுக்கு ஒரு மாற்றாக தான் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. 100% இது வந்து 0 எமிஷனுங்க. H2+O2 நம்மளுக்கு H2 வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து நீராவியை வெளியிடும். சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இதனால் ஏற்படாது. அதனால தான் நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜியை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஃப்யூச்சரில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், EV வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்குது. அதே போல் இதையும் நம்ம வந்து ட்ரெயினையும் நம்ம வந்து EV வெஹிக்கிள்ஸ் மாதிரி கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பட் வந்து EV வெஹிக்கிள்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். ஃபுல்லி சார்ஜ் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் கூட ஆகுங்க. ஹைட்ரஜன் டெக்னாலஜி பிரகாரம் இது ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே குறைந்த அளவு தான் டைம் ஆகும். எப்படின்னா ஹைட்ரஜன் வாயுவை நம்ம மேலே ஏற்றுற அந்த டைம் மட்டும்தான் நம்மளுக்கு செலவாகும். மற்றபடி ரீசார்ஜ் டைம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஹைட்ரஜன் வாயுவை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற எடுத்துக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு பேட்டரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து லைட் வெயிட்டடாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு ஸ்டோரேஜோட வெயிட் கம்மியாகிறதுனால மைலேஜ் வந்து
நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். குவைட் ஆப்ரேஷனாக இருக்கும். அதாவது சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீசல் இன்ஜினில் நீங்கள் வந்து ட்ரெயினை இயக்கிறீங்க, பெட்ரோல் இல்லை எலக்ட்ரிக்கல் அது மாதிரி நீங்கள் இயக்க போது அதோட சவுண்டு வந்து நிறையவே இருக்கும். பட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் செல்ஸ் வாயிலாக நீங்கள் இயக்க போகும்போது சைலண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சத்தம் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ட்ரெயினில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்தே பாரத்தில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதே போல் இந்த ட்ரெயின்லேயும் எல்லா வசதிகளும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோர் லாக், டிஜிட்டல் டிஸ்பிளே, டாய்லெட்ஸ், ஏசி, சிசிடிவி, மொத்தம் 10 பெட்டிகள் வந்து இந்த ட்ரெயினில் இருக்க போது. இது குறுகிய பயணத்துக்காக தான் இந்த ட்ரெயினை வந்து இப்போதைக்கு தயாரிக்கிறாங்க. ஒரு பெட்டிலையும் 84 பேர் வந்து இதில் பயணம் செய்யலாம். வெளிநாடுகளெல்லாம் ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ் வந்து இப்போதைக்கு சுற்றுலா சுற்றி பார்க்குறதுக்காக தான் பயன்படுத்திக்கு இருக்குது. ஆனால் இந்தியாவில் நம்ம முதல்ல பேசஞ்சர்ஸ் ட்ரெயின், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ்கள்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். 4வது பாயிண்ட், இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ங்க. 99% வந்து ரொம்ப சேஃபானது தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுங்கள்லாம். ஹைட்ரஜன் வந்து டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த டேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். ப்ரெஷர் டெஸ்டட் வந்து டேங்க்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இதற்காகவே ஸ்பெஷலி டிசைன்டு டேங்க்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இதனால் நம்மளுக்கு லீக்கேஜ் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டேங்க் வந்து துருப்பிடிக்காது. சேஃப்டி வால்வ்ஸு, மெனி சென்சார்ஸ் வந்து இதில் பொருத்திருப்பாங்க. லீக்கேஜ் சென்சார்ஸ். அது போல் ஹைட்ரஜன் வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காது. அதுக்குன்னு செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தனி இடம் ஒதுக்கியிருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு 99% வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஏன் 1% சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயுமே வந்து பாதுகாப்பு அப்படின்றது 100% சொல்ல முடியாது. டீசல் இன்ஜினாக இருக்கட்டும், இவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பயன்பாட்டில் எரியும், ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். அதனால் நம்ம அதுக்கு 1% வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. 99% வந்து இது சேஃப்டி தாங்க. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை இயக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினை உருவாக்குறதுக்கு 80 கோடி ரூபாய் செலவாகும். அதே போல் வழித்தட கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கணும். இதுக்காக 70 கோடி ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் வந்து தயாரிப்பு செலவு அதிகமாக இருந்தாலும் டீசல் மின்சாரத்தில் ஓடுற ரயில்களில் ஆப்ரேஷன் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் ட்ரெயினோட செலவு ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஜெர்மனியில் தான் ஃபஸ்ட்டு இதை அறிமுகப்படுத்தினாங்க. செப்டம்பர் 2018 லோயர் சாக்சோனி அப்படின்ற ஒரு இடத்துல ஆல்ஸ்ட்ராம் கம்பெனி தான் தயாரித்து ஜெர்மனியில் ஃபஸ்ட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் இந்த ட்ரெயின்கள்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுற்றுலா வளர்ச்சிக்காக இந்த ட்ரெயின்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து மக்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 118 கோடி செலவு பண்ணி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்களை இயக்க போகிற இந்தியா அடுத்த வருடம் 2015 மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த ட்ரெயினை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. குறுகிய தூரத்துக்கு போகிற அளவுக்கு தான் முதல்ல இந்த ட்ரெயின்கள் வந்து இருக்கும். போக எல்லா இடத்துக்கும் இந்த ட்ரெயின்கள் வந்து விரிவாக்கப்படுத்தப்படும். இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.